الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى لكم في القرآن العظيم وفي الفرقان المجيد قال أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية கணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் மதித்தான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் பரக்கத்து நிறைந்த சிறப்பான மஜ்லிஸில் நாமெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எல்லாம் இந்த மஜ்லிஸில் ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று உயர்ந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்தல் புரிவானாக. இன்றைய நாளை பரக்கத்து நிறைந்த நாளாக ஆக்கல் புரிவானாக. இன்றைய நாளிலே ஏற்படக்கூடிய எல்லா வகையான தீங்குகளை விட்டும் பிற ஆபத்துக்களை விட்டும் பல முசீபத்தில் இருக்கும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் பாதுகாப்பானாக. நம் அனைவருக்கும் நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்வையும் மன நிம்மதியான வாழ்வையும் மன நிறைவான வாழ்வையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தந்தல் புரிவானாக. கடைசி வரையிலும் கைகால் முடங்கி விடாமல் ஆரோக்கியத்தோடு ஆபியத்தோடு கண்ணியத்தோடு மரியாதைக்கு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு நம்பிக்கிற பாக்கியத்தை நசீபை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். கணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் பரக்கத்து நிறைந்த சிறப்பான மஜ்லிஸில் சிறப்பான மாதத்தில் நம்மெல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையெல்லாம் இந்த மஜ்லிஸில் ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று உயர்ந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் நம்மையும் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறானாக. ஆமீன். கணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய மாதத்தில் இஸ்லாமிய முதல் மாதமாக இருக்கட்டும் கடைசி மாதமாக இருக்கட்டும், இந்த இரண்டு மாதமும் அல்லாஹ்வால் கண்ணியமாக்கப்படுவார். பொதுவாக அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனத்தில் சொல்லும் பொழுது 12 மாதமும் அல்லாஹ் தான் படைத்தான். வருஷத்துல 12 மாதத்தையும் அல்லாஹ் தான் படைத்தான். இருந்தால் அந்த 12 மாதத்தில் அல்லாஹ்வால் கண்ணியமாக்கப்பட்ட சிறப்புப்படுத்தப்பட்ட மாதங்கிறது 4 மாதம். அது என்ன மாதிரினா நம்ம இருக்கக்கூடிய துல்காதாவுடைய மாதம், நம்ம இருக்கக்கூடிய துல்ஹிஜ்ஜுடைய மாதம், வரக்கூடிய முஹர்ரமுடைய மாதம், அதற்கு முன்பாக ரஜபுடைய மாதம். இந்த 4 மாதமும் அல்லாஹ்வால் கண்ணியமாக்கப்பட்ட சிறப்புப்படுத்தப்பட்ட மாதம் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் நம்ம துல்ஹிஜ்ஜுடைய மாதத்தில் இருக்கிறோம். இந்த மாதம் சிறப்பான மாதம். இந்த மாதம் நம்ம இருக்கக்கூடிய இந்த நாட்கள் என்பது இந்த 10 நாட்கள் சிறப்புக்குரிய பத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது பெருமக்கள் சொல்லும் பொழுது 3 பத்துக்கள் சிறப்பான பத்து. எந்த பத்து அப்படின்னா ரமலானுடைய கடைசி பத்து சிறப்பான பத்து. காரணம் இந்த ரமலானுடைய கடைசி பத்துல தான் லைலத்துல் கத்ர் இரவு அடைகிறது. இந்த லைலத்துல் கத்ர் 1000 மாதங்களை விட சிறந்த இரவு இருப்பதனால் ரமலானுடைய கடைசி பத்து சிறப்புக்குரிய பத்து. அதே மாதிரி முஹர்ரமுடைய மாதம், அடுத்த மாதம் வரக்கூடிய மாசத்துல ஒரு 10 நாட்கள், முஹர்ரமுடைய முதல் 10 சிறப்பான 10. நாம் இருக்கக்கூடிய இந்த துல்ஹிஜ்ஜுடைய 10ம் சிறப்பான 10 என்பதாக பெருமக்கள் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த 10ல நாம் இருக்கிறோம். இந்த 10ஐ நாம் புனிதமாக கருத வேண்டும். அதே நேரத்தில் இந்த 10 நாட்கள் அதிகமாக நல்லவன் செய்யணும், அதிகமாக அல்லாஹ்வுக்கு திக்ர் செய்யணும், நஃபிலான வணக்கங்கள் ஈடுபடணும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லியிருக்காங்க. பொதுவாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் எப்படி வாழணும்னு நம்ம விரும்புவோம். இந்த உலகத்தில் வாழ்றோம், எல்லாரும் எப்படி வாழணும்னு விரும்புவோம் அப்படின்னா எல்லாருமே கஷ்டம் இல்லாமல் வாழணும், கடன் இல்லாமல் வாழணும், கவலை இல்லாமல் வாழணும், நிம்மதியாக வாழணும்னு சொல்லி எல்லாருமே விரும்புவோம். ஆனால் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் கவலை இல்லாமல் சோதனைகள் இல்லாமல் வாழ முடியுமான்னு முடியாது. ஒரு மோமினுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் சோதனைகள் சிறப்புகள் எல்லாமே அல்லாஹ் யாரையெல்லாம் நேசிக்கிறானோ அது நிச்சயமாக கொடுப்பான். நம்ம என்ன நினைப்போம், நமக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வந்துட்டு சோதனைகள் வந்துட்டு சிரமம் வந்துட்டுன்னா நாம நினைக்கிற முதல் கேள்வி அல்லாஹ் எனக்கு எதுக்கு இப்படி சோதனையை தரான், நான் யாருக்கு எந்த தீங்கு செஞ்சது கிடையாது, நான் 5 நாள் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், யாருக்கு எந்த தீங்கு செஞ்சது கிடையாது இப்படி சொல்லி நம்ம சோதனைகள் கஷ்டங்கள் வரும்போது நினைப்போம். நல்லவங்கள்லாம் எல்லாரும் எப்படி நினைப்போம், நம்ம ஏதாவது சோதனையோ கஷ்டமோ சிரமம் வந்துட்டா முதல்ல நினைக்கிறது அல்லாஹ் எனக்கு இப்படியும் சோதனை கொடுக்குறான், அல்லாஹ் எனக்கு எதுக்கு சிரமத்தை தரலாம் அப்படின்னு சொல்லி பல பேர் நினைச்சு அந்த வழியை விட்டு தவறக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்கணும். சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு சோதனை வந்துட்டா நான் தொழுவதுன்னு செய்கிறேன், எனக்கு எது கஷ்டம் வந்துச்சு அப்போ அப்படின்னு சொல்லி அந்த வழியை விட்டு வெளியே வரக்கூடிய நபர்களை நிறைய பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சுருக்கமாக சொல்லுவாங்க, யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ
அல்லாஹ் யாரையெல்லாம் பிரியப்படுகிறானோ நேசிக்கிறானோ அவருக்கு நிச்சயமாக யுசீபு மீது சோதனையை கொடுப்பான். சோதனையை கொடுத்து சோதித்து பார்ப்பேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்றாங்க. பொதுவாக நமக்கு சோதனை வந்துச்சு அப்படின்னா அல்லாஹ் நேசிக்கக்கூடிய மனிதராக நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம் சந்தோஷப்படுகிறோம். சோதனை வரும் பொழுது சகிப்பு தன்மையோடு பொறுமையோடு இருக்கணும். நல்ல முறையில் அந்த நிச்சயமாக சோதனை தரும். உலகத்தில் ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் ஐயன் நாசி அஷத்துல் பலா, இந்த உலகத்துல ரொம்ப சோதிக்கப்பட்டவர்கள் யார்? இந்த உலகத்துல ரொம்ப சோதிக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல் அன்பியா. இந்த உலகத்துல சோதிக்கப்பட்ட மனிதர்கள் அதிகமான மனிதர்கள் யாருன்னா நபிமார்கள் தான். உலகத்தில் லட்சக்கணக்கான மனிதர்கள் கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறாங்க. அதிகமாக சோதிக்கப்பட்டது யார் அப்படின்னா நபிமார்கள் தான். நபிமார்கள் இந்த உலகத்தை அதிகமாக சோதிக்கப்பட்ட எல்லா நபிமார்களும் எந்த நபி சொல்ல இந்த நபிக்கு எந்த ஒரு சோதனையும் வரல, இந்த நபிக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரலன்னு சொல்லி ஒரு நபியை கூட சொல்ல முடியாது. எல்லா நபிமார்களுக்கும் சோதனைகள் கஷ்டங்கள் சிரமங்கள் நிறைய வந்திருக்கு. அதனால இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் சோதனையை கொண்டிருக்கான். அந்த நேரத்தில் நபிமார்கள் எப்படி இருந்தாங்க? நபிமார்கள் கஷ்டங்கள் வரும்பொழுது, சோதனைகள் வரும்பொழுது, சிரமங்கள் வரும்பொழுது நபிமார்கள் எப்படி இருக்கிறாங்க, நாம் எப்படி இருக்கிறோம்? நபிமார்கள் சகிப்பு தன்மையோடு பொறுமையோடு இருந்திருக்காங்க. எந்த அளவுக்குன்னா எவ்வளோ சோதனை வந்தாலும் சரி, குடும்பத்தில் அடுக்கடுக்கான மரணம் வந்தாலும் சரி, தனக்கு பெரிய நோய் வந்தாலும் சரி, அடுக்கடுக்கான கஷ்டங்கள் சிரமங்கள் வந்தாலும் சரி, அந்த நேரத்தில் நபிமார்கள் சகிப்பு தன்மையோடு பொறுமையோடு இருந்தார்கள் என்பதா ஹதீஸ்ல பார்க்கலாம். ஆனால் நமக்கு சோதனை வந்தா, கஷ்டங்கள் வந்தா, சிரமம் வந்தா நம்ம இறைவன் இருக்கோம், யாரெல்லாம் எனக்கு எப்படி சோதனை கொடுக்குற, யாரெல்லாம் எனக்கு எப்படி கஷ்டத்தை கொடுக்குறேன்னு சொல்லி இறைவனை எதிர்க்கக்கூடிய நபர்கள் அதிகமாகும். கஷ்டம் வருது, சோதனை வருதுடா, நிச்சயமா எல்லாம் நல்ல ஒரு சோதிப்பான் அப்படிங்கிற மாதிரி ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த துலஹஜ் மாசத்தை எடுத்துட்டாலே பொதுவாக அதிகமான பயணங்களை யாரை பற்றி பேசுவாங்க? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரை பற்றி அதிகமாக பேசுவாங்க. காரணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகம் தான் ஹஜ் செய்கிறோம், உம்ரா செய்கிறோம் அப்படின்னா இப்போ அந்த ஒரு குடும்பம் செய்ய அந்த தியாகத்தை தான் உலக மக்கள் எல்லாருக்கும் செய்யணும். உலகத்தில் உள்ள முஸ்லீம்கள் எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குர்பானியாக இருக்கட்டும், தொங்கோட்டம் வாழக்கூடியதாக இருக்கட்டும், எல்லாமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஒரு குடும்பத்தருடைய தியாகத்தை தான் நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு சோதனை வந்திருக்கு, கஷ்டங்கள் வந்திருக்கு, சிரமங்கள் வந்திருக்கு என்பதாக ஹதீஸ்ல பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எந்த அளவுக்கு சோதனை வந்திருக்கு? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு சோதனை வந்துச்சுன்னா சிறு வயசுல இருந்தே சோதனை ஆரம்பிச்சு. சிறு வயசுல இருந்து வயசாத வரையிலும் கடுமையான சோதனைக்கு உட்பட்டாங்க. யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எல்லா சோதனைகளையும் சகிப்பு தன்மையோடு பொறுமையோடு வென்று வந்தார்கள் என்பதாக ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். சிறு வயசுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நம்பிக்கை என்னன்னா படைச்ச ஒருத்தன் இறைவன் மட்டும்தான் ஒரு உறுதியான கொள்கையில் இருந்தாங்க. ஒரு சமயத்தில் தன்னுடைய தகப்பனார் ஆசர், அவருடைய அத்தா பேரு ஆசர், அவரை போய் சொல்றாங்க, நான் அத்தாவே செய்ய வணங்காதீங்க, சைத்தான பின்பற்றாதீங்க, அல்லாஹ் எனக்கு நேரான வழியை தந்திருக்கா, என்னை பின்பற்றுங்க, அல்லாஹ் நேரான வழியை எனக்கு பின்பற்ற தந்திருக்கான், என்னை பின்பற்றுங்க, நேரான வழியை சைத்தான வணங்காதீங்க, சிறைகளை வணங்காதீங்கன்னு என்ன சொல்லும் பொழுது அவருடைய அத்தா கடைசி சொன்ன வார்த்தை என்ன சொல்லும்? ஆதாரம் அந்த நாயத்தியா இப்ராஹிம் ஒழுங்கா பேர் மகன் போய் நல்ல விஷயத்தை சொல்றாரு, அதான் தப்பு பண்ணாதீங்க, சிறையை வணங்காதீங்க, சைத்தான் பின்பற்றாதீங்கன்னு சொல்லி மகன் அவருடைய தந்தையிட்ட நல்ல விஷயத்தை சொல்லும் பொழுது தகப்பனார் தன்னுடைய பையன் சொன்ன வார்த்தை என்னன்னா ஒழுங்கா பேரை இல்லாட்டி கல்லெழுதி கொள்றோம். பையனை பார்த்து அக்கா சொன்ன வார்த்தை ஒழுங்கா பேரை இல்லாட்டி கல்லெழுதி கொள்றோம் என்பதா சொன்னதாக நல்லா பேசுவாங்க. சிறு வயசா இருக்கும்போது குடும்பத்தில் பேசுறேன். அதே மாதிரி கொஞ்சம் வளர்ந்து வாலிபத்தில் இருக்கிற அந்த நேரத்தில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட சோதனை ஏற்படுச்சுன்னா ஊர் மக்களால சோதனை ஏற்படுச்சு. எப்படிப்பட்ட சோதனை? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் அல்லாஹ் மட்டும்தான் அவங்க சிறையில் வர மாட்டாங்க. ஆனால் இந்த ஊர் மக்கள் எல்லாமே சிறையில் வரணும், அதான் தடுத்தார்கள். அதனால அவங்களுக்கு பெரிய சோதனைகள் ஏற்படுச்சுங்கிற ஹதீஸ் குர்ஆன்ல பார்த்தாங்க. இப்படி அடுக்கடுக்கான சோதனைகள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருந்துச்சு. ஒரு நேரத்தில் அரசர்களாலே சோதனை, அரசர்களால் நம்ரூதுங்கிற பெரிய கொடிய மன்னன், அந்த மன்னனாலே பல்வேறு சோதனைகள் நெருப்புக்குள்ளத்தில் வீசப்பட்டது, பல்வேறு சோதனைகள் உட்படுத்தப்பட்டார்கள் என்பதாக ஹதீஸ்ல பார்க்க. நபிமார்கள் உலகத்துல சோதிக்கப்படாத நபிமார்கள் யாருமே கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தொட்டு கடைசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரையிலும் பல்வேறு நபிமார்களுக்கு எல்லா நபிமார்களும் சோதனைகளுக்கு உட்படுத்திருக்காங்க, கஷ்டத்துக்கு உட்படுத்திருப்பாங்க. சோதனைகள், கஷ்டங்கள், சிரமங்கள் என்பது நிச்சயமா வரும் பொழுது நம்ம சகிப்பு தன்மையோடு பொறுமையோடு அதை தாங்கிக்கிறோம், பொறுத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பிறகு அல்ல சிறந்த வாழ்வு தருவாங்க என்பதா ஹதீஸ்ல பார்க்க. நபிமார்கள் பொறுத்துக்கிட்டாங்க, சஹாபாக்கள் சோதனை கஷ்டங்களுக்கு பொறுத்துக்கிட்டாங்க என்பதா பல்வேறு வரலாறு பார்க்கணும். ஒரே ஒரு வரலாறு,
ஆனால் பல தடவை கழிப்பிருப்போம். ஒரு பெண்மணி அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களும் இன்னொரு சஹாபி பேசிக்கிருப்பாங்க. பேசிக்கிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, சொர்க்கத்தினுடைய பெண்மணியை காட்டவா, சொர்க்கத்தினுடைய பெண்மணியை காட்டவா அப்படின்னு சொல்லி அப்பாஸ் ரலியல்லாஹு பக்கத்தில் இருக்கிற சஹாபிக்கு சொல்லுவாங்க, சொர்க்கத்து பெண்மணியா, இந்த உலகத்தில் சொர்க்கத்தினுடைய பெண்ணா யார் அப்படின்னு பொழுது அதோ அந்த கருப்பு நிற பெண் ஒரு பெண்மணி நடந்து போவாங்க. நடந்து போகக்கூடிய நேரத்தில் அப்பாஸ் சொல்லுவாங்க, இதோ அந்த கருப்பு நிற பெண்மணி தான் சொர்க்கத்து பெண், அந்த கருப்பு நிறத்து பெண் தான் சொர்க்கத்து பெண் அப்படின்னு சொல்லும் பொழுது கூட இருக்கிற அந்த சாமி கேட்பாங்க, எப்படி சொர்க்கத்து பெண் சொல்றீங்க, அந்த பெண் சொர்க்கத்தினுடைய பெண் தான் அப்படின்னு சொல்லி எப்படி சொல்றீங்கன்னு கேட்கும் பொழுது அந்த அப்பாஸ் சொல்லுவாங்க, நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ்ல இருந்தோம். அந்த நேரத்தில் இந்த பெண்மணி ரசூலுல்லாஹி வந்தாங்க. வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு வகையான வலிப்பு நோய் இருக்கு, எனக்கு ஒரு வகையான வலிப்பு நோய் இருக்கு, அந்த நோய் வந்தால் என்னால் தாங்க முடியாது. மக்கள் கூடக்கூடிய இடத்துல கடைத்தெருவில் எல்லா இடத்துலையும் திடீர்னு வலிப்பு நோய் வந்துடுது, காலையும் கையும் வெட்டி போது எனக்கு அந்த நோயை தாங்க முடியல, கடுமையான வலி ஏற்படுது, கடுமையான சோதனையாக இருக்கு இந்த நோய்ங்கிறது, இந்த நோய் என்னை விட்டு நீங்கணும், இந்த நோய் எங்கள் வலிப்பு நோய் என்னை விட்டு நீங்கணும், அதான் துவா செய்யும். அந்த பெண்மணி ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க, ரசூல் வலிப்பு நோய் எனக்கு இருக்கு, நீங்கள் துவா செஞ்சீங்கன்னா எனக்கு சிஃபா கிடைக்கும், அந்த நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்கும், எனக்காக நீங்கள் துவா செய்ய அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, என் சேர்த்து சதர்த்தி வாய்க்கிட்டா, நீ இந்த நோயை தாங்கிக்கிட்ட, நீ இந்த நோயை பொறுத்துக்கிட்ட, தாங்கிக்கிட்டீங்கன்னா அல்லாஹ் உனக்கு வரைக்கும் ஜன்ன சொர்க்கத்தை தருவான். அல்லது இந்த நோய் உன்னை விட்டு நீங்கணும், எல்லாம் எனக்கு யார் சொல்லலாம் இந்த நோயை விட்டு நீங்கணும், துவா செய்ய அப்படின்னு சொன்னா துவா செய்ய, துவா வேணுமா சொர்க்கம் வேணுமா, துவா வேணுமா சொர்க்கம் வேணுமா, இந்த நோயை நீங்கணும் அப்படின்னு நான் துவா செஞ்சா அல்லாஹ் உன்னோட நோயை சிஃபாவாக்கிடுவான். அல்லது இந்த நோயை தாங்கிக்கிட்டா, சைவத்திலுமே நீ பொறுமையோடு இருந்து தாங்கிக்கிட்டீங்கன்னா, உனக்கு வரக்கூடிய அந்த கஷ்டத்தை நீ தாங்கிக்கிட்டா வரைக்கும் ஜன்னா, அல்லாஹ் உனக்கு சொர்க்கம் தருவான். என்ன செய்ய அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பெண்மணி சொல்லுவாங்க, யார் சொல்லி இந்த நோயை தாங்கிக்கிறேன், இந்த நோயை நான் பொறுத்துக்கிறத தாங்கிக்கிறேன் சொல்லி சொர்க்கத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்பதாக ஹதீஸ் சிறப்புக்காக கண்ணியத்துக்குரியவரையாக நமக்கு சோதனைகள் கஷ்டங்கள் சிரமங்கள் வருதுன்னா அதுக்கு பல்வேறு சிறப்புகள் உண்டு. எல்லாம் நிச்சயமாக சொர்க்கத்தை தருவான். அதுக்கு பொறுமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் பல்வேறு அந்தஸ்தையும் பல்வேறு சிறப்புகளையும் இந்த துணியாவிலே தருவான், மறுபுறத்தையும் தருவான் என்பதாக ஹதீஸ் பார்க்கலாம். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அடுக்கடுக்கான சோதனை, சிறு வயசுல இருந்து வயசான வரையிலும் கடுமையான சோதனை. எப்படி சோதனையெல்லாம் அல்லாஹ் குர்ஆன் சொல்வது கட்டளையிட்டு சோதிச்சு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லி கட்டளையிட்டு சோதித்து அந்த சோதனைகளெல்லாம் வெற்றி விட்டு விட்டார்கள் என்பதை அந்த குர்ஆன்ல பதிச்சான். அப்படி நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு சோதனையெல்லாம் வரல, நபிமார்களுக்கு வந்தது மாதிரி நமக்கு வந்திருக்காண்டா அப்படிப்பட்ட சோதனையெல்லாம் வரல. நம்ம சின்ன ஒரு சோதனை, சின்ன ஒரு கஷ்டம் நமக்கு வந்துட்டா நம்ம மனசை தளர்ந்து அல்லாஹ் திட்ட ஆரம்பிச்சோம். நபிமார்களுக்கு வந்ததுதான் நமக்கு கஷ்டம், சின்ன சின்ன சோதனைகள் கஷ்டங்கள் வரும்பொழுது நம்ம பொறுத்துக்கொள்ளணும், பொறுமையா இருந்தோம், அதுக்கு பகரமா சிறந்த புரிய அல்லாஹ் தருவான் என்பதாக ஹதீஸ்ல கண்டிருக்கிறேன். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சிறு வயசுலேருந்து பல்வேறு சோதனை, அந்த வயசான காலகட்டத்தில் எப்படிப்பட்ட சோதனைலாம் ஏற்படுச்சு அப்படின்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 90 வயசுக்கு பிறகு குழந்தை பிறந்துச்சு. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 90 வயசுக்கு பிறகுதான் குழந்தை பிறந்துச்சு. பொதுவாக திருமணமாகி 1 வருஷம் குழந்தை இல்லை, யாருக்கும் ஒரு திருமண தம்பதிக்கு திருமணமாகி 1 வருஷம் இல்லை அப்படின்னாலே எல்லாரும் எப்படி கேட்பாங்க, எல்லாருக்கும் தெரியும் குழந்தை இல்லையா, குழந்தை இல்லை, எங்கே போனாலும் வீட்டில் ஏதாவது டிசீஸ் இருக்கா, குழந்தை இருக்கா, குழந்தை உண்டாயிருக்கான்னு சொல்லி ஆண்களை விட பெண்கள் அதிகமாக கேட்பாங்க. அந்த இதை கேட்கும் பொழுது மனசு வருத்தம், எனக்கு ஒரு குழந்தை இல்லையா, நமக்கு கொஞ்சுவதற்கு தீக்கு தூக்குறதுக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு சொல்லி எல்லாம் தாய்தாருக்கு வருத்தம் இருக்கும். அப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்துச்சு, நம்மளுக்கு குழந்தை 90 வயசாயிட்டு இன்னமும் குழந்தை இல்லைன்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கவலைப்பட்டாங்க. அதனால துவா செஞ்சுட்டே ரப்பி ஹபீபி சாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு சாலியான குழந்தையை தான், யா அல்லாஹ் எனக்கு சாலியான குழந்தை செல்வத்தை தான் சொல்லி நபி இப்ராஹிம் துவா செஞ்சுட்டே இருந்தாங்க. ஒரு சமயத்தில் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான். அது ஒரு சோதனை. எப்படி 90 வயசுக்கு பிறகு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தா நடக்கிற பருவம் வருது. அந்த குழந்தை தவழ்ந்த பிறகு நடக்கிற பருவம் வருது. அந்த சமயத்தில் அல்லாஹ் ஒரு சோதனை கொடுத்து, எப்படிப்பட்ட சோதனை, பலமா பலாபமாக செய்ய யாபுனி இன்னிய அரா ஃபில் மனாமி அன்னி அதுபாவுக்க பல்லூர் மாதாந்தரா, நடக்கிற பருவம் பேசுகிற பருவம். அந்த சமயத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொடர்ந்து 3 நாள் ஒரு கனவு வாங்குறாரு. என்னளவு தன்னுடைய மகனை 90 வயசுக்கு பிறகு பிறந்த தன்னுடைய மகனை அறுக்கிறது மாதிரி கனவு வாங்குறாங்க. நம்ம பொதுவாக ஒரு வீட்டில் ஒரு ஆடு வளர்க்குறோம், கோழி வளர்க்குறோம் அப்படின்னா அது கூட நம்ம நல்லா பழகிட்டோம். நம்ம ஆடு கூட நம்ம எதை கொடுத்தா நம்ம ஆடு சாப்பிடுது அப்படின்னா அது அறுக்க மனசு வராது, அதான் அறுக்க மனசு வராது. கோழி வளர்க்குறோம், அறுக்க மனசு வராது. நமக்கு பிரியமான ஒரு பொருளை நம்ம ஏதாச்சும் கொடுக்கறதுக்கு மனசு வராது. ஆனால் நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 90 வயசுக்கு பிறகு ஒரு குழந்தை பிறகு அந்த குழந்தைய அறுக்கணும்னு சொல்லி அல்லாஹ் உத்தரவிடலாம். அதனால மேலே சொல்லலை,
எல்லாம் கனவின் மூலமாக தன்னுடைய மகன் அழுங்க அப்படின்னு சொல்லி அறுக்கக்கூடிய அந்த நேரத்தில் சொன்ன நேரத்தில் நம்ம இப்ராஹிம் என்ன செய்யணும், மகன் நம்ம புள்ளியை அழுக்க சொல்றான். நல்லா நம்முடைய 90 வயசுக்கு பிறகு பிறந்த மகன் அழுக்க சொல்றான்னு சொல்லி இப்ராஹிம் கவலைப்படாங்க. தன்னுடைய மகன் போய் கேட்டாங்க, எப்பா நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவுல அவன் அறுக்கிற மாதிரி ஒரு கனவு, நீ என்ன நினைக்கிற? தன்னுடைய மகன் போய் கேட்டாங்க, அறுக்கிற மாதிரி ஒரு கனவுடைய நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அந்த பிள்ளை சொல்ல வார்த்தை நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாதி காரியா அவதிஃபல் மாதுமரு சதஜிதூனி இன்ஷாஅல்லாஹ் மினஸ் சாபிரீன். என்னுடைய அருமை தந்தை நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் தைரியமாக அல்லாஹ்வுடைய உத்தரவை தைரியமாக செய்யுங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. இன்ஷாஅல்லாஹ் மினஸ் சாபிரீன், நிச்சயமாக நான் பொறுமையாளர்களோடு நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதாக நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக ஹதீஸ்கள் குர்ஆனில் பகிர்ந்திருக்கின்றாங்க. இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பல்வேறு சோதனை, சின்ன வயசுலேருந்து 90 வயசு பிறகும் கடுமையான சோதனை, அந்த சோதனைகள் எல்லாம் வெற்றி விட்டார்கள் என்பதாக ஹதீஸில் பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தை தான் நம்ம தொடர்ந்து செய்யணும். குர்பானியாக இருக்கட்டும், ஹஜ்ஜுடைய அமல்களாக இருக்கட்டும், எல்லாம் யாருடைய தியாகம் தான்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தாருடைய தியாகம் என்பதாக ஹதீஸில் பார்க்கலாம். அன்பின் அன்பிற்கினே நாளைய தினம் ஈதுல் அல்லாஹ்வுடைய பிறந்தநாளாக இருக்கிறது. குர்பானுடைய சட்டத்திட்டங்கள் முக்கியமான விஷயங்கள் என்ன? குர்பானி யாருக்கு கடமை? குர்பானி கொடுப்பதனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குங்கிறத ஒரு சில செய்திகள் பார்ப்போம். ஐசாவில் கேட்பாங்க, யாரும் சொல்லலாம் குர்பானினா என்ன? குர்பானி கொடுப்பதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? குர்பானி கொடுக்குறோம், ஆடையை கொடுக்குறோம், கொடுப்பதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, யாரும் சொல்லலாம் குர்பானினா என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சுன்னத் அபீக்கும் இப்ராஹிம், அது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத் வழிமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்பாங்க, யாரும் சொல்லலாம் அப்போ அந்த குர்பானி கொடுக்குறோம், குர்பானி கொடுப்பதனால நமக்கு என்ன பிரயோஜனம், நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு கேட்கும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நம்ம ஆடையோ ஒட்டகத்தையோ கொடுக்குறோம், குர்பானி கொடுக்குறோம் அப்படின்னா அதனுடைய ரோமத்தில், அதனுடைய உடம்புல எந்த அளவுக்கு முடி இருக்குமோ, ரோமத்தில் அந்த உடம்புல எந்த அளவுக்கு ரோமங்கள் முடி இருக்குமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நன்மையை தரும். குர்பானி கொடுக்குறோம்னா ஆடை எடுத்துக்கிட்டா லட்சக்கணக்கான முடிகள், கோடிக்கணக்கான முடிகள் இருக்கும், அந்த அளவுக்கு அல்லாஹ் நன்மையை தரான். அதே நேரத்தில் இன்னொரு ஹதீஸ் சொல்லுவாங்க, நம்ம அல்லாஹ்வை ஆடை இருக்கக்கூடிய நேரத்தில் அதனுடைய அறுக்கும் பொழுது அதனுடைய ரத்தம் பூமியில் விழுவதற்கு முன்பாக நாம் செய்த எல்லா பாவத்தை எல்லாம் நினைக்கிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. குர்பானி கொடுத்தனால் பல்வேறு சிறப்புகள் உண்டு, நன்மைகள் உண்டு. அதே நேரத்தில் எதையெல்லாம் குர்பானி கொடுக்கலாம்? குர்பானி கொடுத்தா எவ்வளோ நன்மை? அதனுடைய ரோமத்தினுடைய அளவு நன்மை. குர்பானி கொடுக்கக்கூடிய ரத்தம் பூமியில் விழுவதற்கு முன்பாக அல்லாஹ்வுடைய பாவத்தை எல்லாம் நினைக்கிறான். அதே நேரத்தில் எதையெல்லாம் குர்பானி கொடுக்கலாம் அப்படின்னா ஆடு மாடு ஒட்டகம். வெள்ளாடா இருந்தால் 1 வயசு குட்டியாக இருக்கணும். செம்மறியாடா இருந்தால் 6 மாதம் குட்டி, 1 வயசு குட்டி மாதிரி செழிப்பாக இருக்கு, கொழுத்து போய் இருக்குன்னா தாராளமாக கொடுக்கலாம். மாடா இருந்தால் 2 வயசு பூர்த்தியாக இருக்கணும். ஒட்டகமாக இருந்தால் 5 வயசு பூர்த்தியாக இருக்கணும். அது இல்லாமல் ஆடு இருக்கு, மெலிஞ்சு போய் இருக்கு, ரொம்ப கிளடா இருக்குன்னா கொடுக்கக்கூடாது. கண் இல்லாமல் இருக்கு, குருடா போயிட்டு கொடுக்கக்கூடாது. காலெல்லாம் நொண்டியாக இருக்கு, மெலிஞ்சு போய் இருக்கு, பார்த்து தள்ளி விட கீழே வந்து அப்படிமா இருக்குன்னா அதெல்லாம் கொடுக்காம இருப்பது சிறந்தது. ஆடை கொடுக்குறோம், குர்பானி கொடுக்குறோம்னா அந்த கொடுப்பது சிறந்தது. நாளை மறுமை நாளில் மீசானுடைய சிராத்துல் முஸ்தகீம் காலத்தில் கிடைக்கிறதுக்கு அது அது ஒரு காரணமாக, ஒரு வாகனமாக இருக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தரும். அதே நேரத்தில் யாருக்கெல்லாம் குர்பானி கடமை? குர்பானி கொடுத்தா எனக்கு எவ்வளோ நன்மை பார்த்தோம். அதே நேரத்தில் யாருக்கு குர்பானி கடமை அப்படின்னு பார்த்தா, யாரிடத்துல தங்கம் 86 இருக்கலாம், தங்கம் 86 இருக்கலாம் அளவுக்கு, அல்லது வெள்ளி 612 இருக்கலாம். நம்முடைய இருக்கு வியாபார பொருளாகவோ பணமாகவோ இருக்கு அப்படின்னா பிறை 10, 11, 12 நம்முடைய கடன் போக, நம்முடைய தேவைகள் போக அன்னைக்கு அதை உதாரணத்துக்கு சொன்னால் நாளைக்கு பெறனா, நாளைக்கு அதுக்கு மறுநாள் நம்மகிட்ட இந்த அளவுக்கு ஒரு 68,000 ரூபா பணம் அல்லது பொருளாகவோ இருக்கு அப்படின்னா நம்ம குர்பானி கடமை. அதே நேரத்தில் ஒரு சிலர் கேட்கறதுக்காக கடன் வாங்கி குர்பானி கொடுக்கலாமா, வட்டிக்கு வாங்கி குர்பானி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கடன் வாங்கி கொடுக்குறேன். அந்த கடனை நம்ம அடைக்க நம்ம அளவுக்கு வசதி வாய்ப்பு இருக்கு, நம்ம இருக்கிற அளவுக்கு சக்காத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு வசதி வாய்ப்பு இருக்கு, ஆனால் கையில் பணம் இல்லை இருந்தால் கடன் வாங்கி கொடுக்கலாம்னா தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா வருஷம் நான் குர்பானி கொடுக்குறேன், எங்கள் அத்தாவுடைய காலத்திலிருந்து நான் தொடர்ந்து கொடுத்துட்டே வரேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் செய்யணும். வட்டிக்கு வாங்கிலாம் கொடுக்குது, வட்டிக்கு 20,000 30,000 வட்டிக்கு வாங்கி கொடுத்து அந்த குர்பானி ஏற்பட்டுருவாங்கன்னா நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. குர்பானி எப்படி இந்த அளவுக்கு நமக்கு வசதி வாய்ப்பு இருக்கு, 68,000 ரூபா நம்முடைய தேவைகள் போக, நம்முடைய கடன்கள் போக, அன்றைய தினத்தில் குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த தினத்தில் மறுநாள் ஒரு 68,000 70,000 இருக்கு அப்படின்னா குர்பானி கொடுப்பது வாஜிப். அதெல்லாம் அவனுடைய இல்லை, இந்த அளவுக்கு நமக்கு வசதி வாய்ப்பு இல்லை, கடன் 5 லட்சம் இருக்கு, 7 லட்சம் இருக்குதா
குர்பானி கொடுக்கணும் கட்டாய கடமை இல்லை. கடன் இருந்தால் 5 லட்சம் 6 லட்சம் இருக்கு அப்படின்னு குர்பானி கொடுக்க கடமை இல்லை. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், வருஷம் கொடுத்துட்டோம், 1 வருஷம் கொடுக்காட்டி பெரிய பாவம் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறோம். அதே நேரத்தில் நம்ம குர்பானி கொடுப்பது யாருக்காக கொடுக்கணும்னா அல்லாஹ்வுக்காக கொடுக்கணும். நிறைய பேர் எப்படி மாறி போச்சுன்னா, நான் 20,000 ஆடுவாங்க, 1 லட்சத்துக்கு நம்ம கூட பரவாயில்ல, ஒரு சில தென் மாவட்டங்களில் எப்படி மாறி போச்சுன்னா பேருக்கும் புகழுக்கு மாறி. குர்பானி கொடுக்கறதுங்கிறது அல்லாஹ்வுக்காக கொடுக்கணும். ஆனால் பேருக்காக புகழுக்காக நான் பற்றி நான் 1 லட்சத்துக்கு மாடு வாங்கியிருக்கேன், நான் 50,000 60,000 ஆடு வாங்கியிருக்கேன் சொல்லி தென் மாவட்டங்களில் பேருக்கும் புகழுக்குமாக செய்யக்கூடிய மாதிரி அந்த குர்பானி ஆயிருக்கு. ஆனால் நம்ம கொடுக்குறோம்னா அல்லாஹ் நம்ம எதை எதிர்பார்க்குறோம்? குர்பானியுடைய சமயத்தில் அல்லாஹ் நம்ம எதை எதிர்பார்க்குறான்னா, என்னால் அல்லாஹ் லுஹூமா வலா திமாஹா வலாக்கி என்னாலுவா, கரியோ ரச்சியோ ரத்தத்தையும் எல்லாம் எதிர்பார்க்கறது கிடையாது. எல்லாம் நம்ம எல்லாம் உனக்காக கொடுக்குறேன். குர்பானி எல்லாம் உனக்காக கொடுக்குற அந்த இறையச்சத்தை மட்டும்தான் எல்லாம் எதிர்பார்க்கிறாங்க என்பதாக அல்லாஹ் திருக்குறான் சொல்லிட்டாங்க. குர்பானிக்கிறது அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு இருந்தால் நம்ம கொடுக்கணும். கடன் லட்சக்கணக்கில் கடன் இருக்கு அப்படின்னா கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் குர்பானியை பிராணி யார் அறுக்கணும்? குர்பானியுடைய ஆடையோ மாடையோ ஒட்டகமோ இருக்கு அப்படின்னா யார் அறுக்கணும்னா முஸ்லீம் தான் இருக்கும். போன வருஷம் இதே பயானு இந்த மண்டபத்துக்கு மேலே நடந்துச்சு. பயானா முடிஞ்சுட்டு தொழுகை முடிஞ்சுட்டு வெளியே வரக்கூடிய நேரத்தில் ஒருத்தர் கேட்டார், எப்படி அறுக்கணும், எப்படி அறுக்கணும் அப்படின்னு கேட்டார். நான் கேட்டேன், எப்படி அறுப்பீங்க அப்படின்னு கேட்டேன். எதை சொல்லி அறுக்கணும், எப்படி அறுக்கணும்னு அவர் கேட்டார். அப்போ நான் சொல்லி இதுக்கு முன்னாடி எப்படி அறுப்பீங்கன்னு கேட்கும் பொழுது அவர் சொன்னார், எங்கள் அம்மா பிஸ்மில்லாஹி அல்லாஹ்னு சொல்லி ஒருத்தருக்கு கத்தியை கொடுக்கும், அவர் அறுத்துவார், அவர் அறுப்பார். அப்போ அவர் நான் கேட்டேன், அவர் முஸ்லீமா அப்படின்னு. முஸ்லீம் இல்லை அப்படின்னு. அவரே அறுக்கிறது முஸ்லீம் இல்லை அப்படின்ற உரிக்க வருவார், அவர் முஸ்லீமா இருக்க மாட்டார், அவரே தான் அறுப்பாரு அப்படின்னோடனே அப்போ நான் சொல்கிறேன், வலா தாக்குறோ எல்லாத்தையும் குரான் சொல்றது, நம்ம ஆடையே மாடையை அறுக்கிறோம்னா எது ஹலாலுன்னா ஒரு முஸ்லீம் தான் அறுக்கணும். முஸ்லீம் தான் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் சொல்லி அறுத்தாதான் ஹலாலுங்கிறது. ஹலாலுங்கிறது பிஸ்மில்லாஹி அல்லாஹ் சொல்லி ஒரு முஸ்லீம் அறுக்கிறாங்க. மற்றவர்கள் அறுத்துட்டாங்க அப்படின்னா குர்பானி எடுக்கப்படக்கூடாது, அந்த கரியை சாப்பிடுவது ஹராம். இந்த கரியை அல்லாஹ் குரான் சொல்லி என்னுடைய பேர் சொல்லி அறுக்கப்படாதது ஹராம் என்பதாக எல்லாத்தோட குரான் சொல்லிட்டாங்க. ஆக குர்பானி கொடுக்குறோம் அப்படின்னா எதிர்ச்சித்தோடு கொடுக்கணும். எல்லாம் உனக்காக கொடுக்குறேன், உனக்காக நோன்பு வைக்கிறேன், உனக்காக செக்காது கொடுக்குற மாதிரி எல்லாம் உனக்காக மட்டும்தான் நான் குர்பானி கொடுக்க, பேருக்காக புகழ்ச்சிக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே இதயச்சத்தோடு நம்ம கொடுக்கணும். ஒரு வருஷத்தை கொடுத்துட்டேன், 2 வருஷம் கொடுத்தாடி யாரும் என்னமோ நினைப்பாங்க அப்படின்னு இல்லாமல் கொடுக்குற அளவுக்கு நம்ம வசதி வாய்ப்பு இருக்கு, கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வசதி வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நம்ம அல்லாவுக்காக கொடுக்கணும், பேருக்காக புகழுக்காக நம்ம கொடுக்கக்கூடாது. அதே நேரத்தில் குர்பானி எப்படி அறுக்கணும் அதெல்லாம் நமக்கு தெரியும். மூச்சு குழாய், தொட்டு குழாய், நரம்பு 3 சேர்ந்து அறுபடுத்த மாதிரி 3 அறுப்பில் அறுக்கணும். அதே நேரத்தில் ஆடை பக்கத்தில் வச்சுட்டு கத்தியை தேவைக்கூடாது. ஒரு ஆட்டுக்கு முன்னாடி இன்னொரு ஆடை அறுக்கக்கூடாது. அது 2 தடவை கொலை செய்வதற்கு சமம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஆடை அறுக்கிறோம்னா ஒரு ஆடை மறைச்சு வச்சுக்கணும், அந்த ஆடை அறுத்து உரிச்ச பிறகு மற்ற ஆண்டோட அறுக்கணும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன விஷயங்கள் நமக்கு தான். அதே நேரத்தில் ஆடை அறுத்துட்டோம், பிஸ்மில்லாஹி அல்லாஹ் சொல்லி அதுக்கெல்லாம் துவா இருக்கு, அந்த துவா சொல்லி அறுத்துட்டோம். அறுத்த பிறகு அந்த இறைச்சியை 3 பங்காக வைக்கணும். ஒன்று தனக்காக, இன்னொன்று நம்முடைய சொந்தங்களுக்கு, இன்னொன்று ஏழை மக்களுக்கு கொடுக்கணும். அதே நேரத்தில் எதையெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஆட்டில் எதையெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா ரத்தத்தை சாப்பிடக்கூடாது, தரம். அதனுடைய ஆட்டினுடைய விதையை சாப்பிடக்கூடாது, விதை சாப்பிடக்கூடாது. 3வது ஆட்டினுடைய பித்தப்பையை சாப்பிடக்கூடாது. 4வது ஆண்குறியை சாப்பிடக்கூடாது. 5வது பெண்குறியை சாப்பிடக்கூடாது. 6வது மூத்திரப்பையை சாப்பிடக்கூடாது. 7வது கலரை கட்டி நாட்டில் இருக்கும், அதையும் சாப்பிடுறது. 7 சாப்பிடுறது ஹராம் என்பதாக பெருமக்கள் மக்களும் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நம்ம குர்பானி கொடுக்குறோம் அப்படின்னா அல்லாஹ்வுக்காக எந்த அமல் செஞ்சாலும் சரி, தொழுதாலும் சரி, நோன்பு வச்சாலும் சரி, குர்பானி கொடுத்தாலும் சரி, சகாத் கொடுத்தாலும் சரி, தானம் செஞ்சாலும் சரி, எந்த அமல் செஞ்சாலும் சரி அல்லாஹ்வுக்காக செஞ்சால் மட்டும்தான் ஏற்படும். பிறருக்காக நம்ம செய்கிறோம், அவரை பாராட்டணும், அவர் நம்மளை போடணும், அதுக்காக நம்ம அழைச்சி செய்கிறோம், அதுக்காக உணவு செய்கிறோம், அதுக்காக தொழுகிறோம் அப்படின்னா அந்த அமல் நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த அடிப்படையில் குர்பானி கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படி தன்னுடைய மகனை அறுக்கிறதுக்கு குறிப்பிட்டாங்களோ அந்த சோதனையில அதுக்கு பகரமாக அல்லா நம்ம ஆட்ட தந்திருக்காண்டா அந்த குர்பானிக்கு அல்லாஹ்வாக நம்ம குர்பானி கொடுக்கணும். வேற பேருக்கும் புகழுக்கும் இல்லாமல் அல்லாஹ்வாக செய்த போது அந்த அமல் நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக ஹதீஸ்ல நம்ம பல்வேறு பக்கம் அல்லாஹ் தஆலா நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வானாக. நாம் செய்த எல்லா தவறுகளையும் பாவங்களையும் எடுத்துக் கொள்வானாக. குர்பானி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் வசதி வாய்ப்பை தந்து கொள்வானாக. நிரப்பமான சந்தோஷமான வாழ்வை, கவலையில்லாத வாழ்வை அல்லாஹ் அனைவருக்கும் தந்து கொள்வானாக. ராஷித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி